ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் இருந்தாலே போதும், நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எல்லாம் பறந்து போகும்னே சொல்லலாம். 24 மணி நேரத்துக்குள்ள பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் நமக்கு ஏற்படும். செலவே இல்லாத இந்த சக்தி வாய்ந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு மார்ச் மாசம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி உத்திரம். ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் நமக்கு இருக்கு. இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கை திரும்பி நமக்கு எப்ப வரும்னே சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த நாளுமே 100 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான நாளா தான் நமக்கு இருக்கு. இத பத்தின பதிவுகளை நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு மார்ச் மாசம் 24ஆம் தேதி பங்குனி உத்திரம். இந்த பங்குனி உத்திரம் மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச நாள். இப்படிப்பட்ட நாள்ல வரக்கூடிய தேதியும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான சேர்க்கையா நமக்கு இருக்கு. இன்னைக்கு தேதி 24. இதுல இருக்கக்கூடிய 2யும் 4யும் நாம ஆட் பண்ணும்போது நமக்கு 6ங்கிற நம்பர் வரும். வருஷமும் 24வது வருஷம். அப்போ இங்கேயும் 6ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு. சுக்கிர பகவானுக்குரிய நம்பர் தான் இந்த 6. சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார். இப்படி மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச நாள்ல 6ங்கிற சேர்க்கை வர்ற மாதிரியான தேதியும் வருஷமும் வர்றது நமக்கு கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். திரும்பியும் இந்த மாதிரி 24 மாதிரி சேர்க்கை வர்றதுக்கு நாம இன்னும் பல வருடங்களுக்கு வெயிட் பண்ணணும். அப்படியே வந்தா கூட அந்த நாள்ல இந்த மாதிரி மகாலட்சுமி தாயார் அவதரிச்ச பங்குனி உத்திரம் வருமாங்கிறது சொல்ல முடியாது. அதனால இந்த வீடியோவை பாக்குற எல்லாருமே இந்த நாளை தவற விடாதீங்க. இன்னைக்கு நாம எல்லாருமே இந்த பண கஷ்டத்தினாலையும் கடன் பிரச்சனையினாலையும் தான் அவதிப்பட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட கடன் பிரச்சனைக்கும் பண கஷ்டத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சக்தி வாய்ந்த இந்த நாள்ல செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் கூட நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்படும். அந்த வகையில இந்த பரிகாரம் என்னன்னு நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒயிட் பேப்பர் நமக்கு தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா எடுத்துக்கோங்க. கட்டாயமா கோடு போடாத பேப்பர் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அடுத்ததா நமக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். இந்த பரிகாரத்துக்கு நமக்கு ப்ளூ கலர் பேனா இருந்தாலே போதும். இந்த ஒயிட் பேப்பர் வெள்ளை நிறம் பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உகந்தது. இன்னைக்கு நமக்கு பௌர்ணமியும் இருக்கு. இந்த பௌர்ணமி சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்தது. இந்த 24ஆம் தேதியில இருக்கக்கூடிய 2ங்கிற நம்பர் சந்திர பகவான குறிக்கும். அந்த வகையில சந்திர பகவானுக்கு உரிய ஒயிட் பேப்பரை வச்சுதான் நாம இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் பேனா. இந்த ப்ளூ கலர்ங்கிறது ராகு பகவானுக்கு உகந்தது. இன்னைக்கு தேதியில இருக்கக்கூடிய 4ங்கிற நம்பரும் ராகு பகவானுக்கு உகந்தது. நமக்கு அன்றாட தேவைகளுக்கான பணம் வர்றதுக்கும் மன சஞ்சலம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கைக்கும் சந்திர பகவானோட அருள் கட்டாயமா தேவைப்படும். அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, இது எல்லாத்துக்குமே ராகு பகவானோட அருள் நமக்கு தேவைப்படும். அதனாலதான் ராகு பகவானுக்கு உரிய ப்ளூ கலர் பேனாவை இங்க நாம யூஸ் பண்றோம். அடுத்ததா நமக்கு 1 டம்ளர் தண்ணீர் தேவைப்படும். இந்த தண்ணீரை ஊத்தி வைக்கிறதுக்கு நமக்கு கண்ணாடி பாட்டில், அப்படி இல்லைன்னா கண்ணாடி டம்ளர், அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுல் நமக்கு தேவைப்படும். இந்த கண்ணாடி பாத்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவத்தால ஆனது. அதே மாதிரி இந்த கண்ணாடிக்கு நம்மளுடைய எண்ணங்களை பிரபஞ்சத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம். அதாவது நம்ம எண்ணங்களை கிரகிச்சுக்க கூடிய சக்தியும் இந்த கண்ணாடிக்கு அதிகம். அதனாலதான் நிறைய தாந்திரிக பரிகாரங்கள்ல நம்ம கண்ணாடி பொருட்களை யூஸ் பண்றோம். அடுத்ததா கண்ணாடி பவுல், அப்படி இல்லைன்னா கண்ணாடி டம்ளர், அப்படி இல்லைன்னா கண்ணாடி பாட்டில் நிறைய நீங்க தண்ணீரை எடுத்துக்கோங்க. குடிக்கிற தண்ணீர் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இந்த கண்ணாடி, அதாவது ஷைனிங்கா பளபளன்னு இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே சுக்கிர பகவானோட காரகத்துவம் நிறைஞ்சது. அந்த வகையில இன்னைக்கு தேதியில இருக்கக்கூடிய 2யும் 4யும் சேர்க்கும் போது நமக்கு 6ங்கிற நம்பர் வருது. இது சுக்கிர பகவானுக்கு உகந்தது.
இதனாலயும் தான் இந்த பரிகாரத்துக்கு கண்ணாடி பொருட்களை யூஸ் பண்ண சொல்லி சொல்றேன். அடுத்ததா இந்த தண்ணீர் பாத்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உகந்தது. பௌர்ணமி நாள்ல தண்ணீர் இல்லாத ஒரு பரிகாரமா? ஏன்னா பௌர்ணமி நாள்ல தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். சரி, இப்ப நாம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்குறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இன்னும் சொல்ல போனா சாயங்காலம் 6 மணிக்கு மேல, அதாவது சந்திர பகவான் உதயமானதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். இப்போ அமைதியான ஒரு இடத்துல உங்க வீட்ல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. பூஜை அறையில உட்கார்ந்துதான் இந்த பரிகாரத்தை செய்யணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அதனால உங்க வீட்ல எந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இன்னைக்கு காலையில இந்த 24ங்கிற நம்பரை பயன்படுத்தி ஒரு அற்புதமான பரிகாரத்தை நம்ம சேனல்ல ஒரு வீடியோவா நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த பரிகாரம் எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ அமைதியான இடத்துல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சந்திர பகவான் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பண கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். பணவரவு அதிகரிச்சுட்டாலே நமக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல 24ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. இந்த 24ங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு இன்ஸ்டன்டா ரிசல்ட்டை கொடுத்திருக்கக்கூடிய நம்பர் தான் இந்த ஏஞ்சல் நம்பர். இத பத்தி நானும் நிறைய பதிவுகள்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பேரு இந்த 24 நம்பரை பயன்படுத்திட்டு நல்ல ரிசல்ட் கிடைச்சதாவும் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க. அந்த வகையில இன்னைக்கு 24ங்கிற டேட்டும் வருஷமும் இருக்கிறனால இந்த 24ங்கிற நம்பரை பேப்பர்ல எழுதிக்கிட்டு அந்த நம்பருக்கு மேல ஒரு சர்க்கிளை வரைஞ்சுக்கோங்க. இத நாம எனர்ஜி சர்க்கிள்னு சொல்லுவோம். ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து நீங்க முடிக்கணும். கையில ரஃபாவும் நீங்க போடலாம். காம்பஸ், வளையல் ஏதாவது ஒரு மூடி வச்சு கூட நீங்க போடலாம். ஆனா அந்த சர்க்கிள்ல நடுவுல எந்த ஒரு இடைவெளியும், அதாவது கேப்பும் இல்லாம கரெக்டா ஆரம்பிச்ச இடத்துல நீங்க கொண்டு வந்து முடிச்சுக்கோங்க. உள்ளங்கை அளவுக்கு சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய பேப்பர்ல கூட இந்த நம்பரை எழுதிக்கலாம். இப்போ இந்த பேப்பரை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு 1 நிமிஷத்துக்கு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி உங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பாருங்க. உங்க அக்கவுண்ட்ல பணம் கிரெடிட் ஆகிற மாதிரி, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பணம் தர வேண்டியவங்க உங்களை தேடி வந்து பணம் கொடுக்கற மாதிரி இப்படி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. உங்க பர்ஸ்ல, பீரோல பணம் நிரம்பி வழியிற மாதிரி கூட நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு நீங்க கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த எனர்ஜி சர்க்கிளுக்கு மேல நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி டம்ளரை வச்சுக்கோங்க. கண்ணாடி டம்ளர், கண்ணாடி பாட்டில், அப்படி இல்லைன்னா கண்ணாடி கிண்ணத்தை வச்சுக்கோங்க. இப்போ இந்த கண்ணாடி டம்ளரை உங்க 2 கையாலையும் பிடிச்சுக்கிட்டு உங்க கண்ணால அந்த தண்ணீர் வழியா அந்த 24ங்கிற நம்பரை நீங்க பார்த்துக்கிட்டே உங்களை தேடி பணம் வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. 1 நிமிஷம் அப்படி இல்லைன்னா 2 நிமிஷத்துக்கு கற்பனை பண்ணி பார்த்தா போதும். இதுக்கப்புறமா இந்த டம்ளரை அப்படியே நீங்க மூடி உங்க வீட்டுல பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. மறுநாள், அதாவது திங்கட்கிழமை நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே நீங்க பிரஷ் பண்ணிட்டு இந்த தண்ணீரை குடிங்க. உங்க வீட்ல யாரெல்லாம் ஏர்னிங் பர்சன், அதாவது சம்பாதிக்க கூடிய நபரோ அவங்க கிட்ட எல்லாம் இந்த தண்ணீரை கொடுத்து நீங்க குடிக்க சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே இந்த முழு தண்ணீரையும் குடிக்கலாம். இப்படி தண்ணீரை குடிக்கிறதுக்கு முன்னாடி 24ங்கிற நம்பரை ஒரு 3 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணீரை நீங்க குடிங்க. சக்தி வாய்ந்த இந்த நாள்ல செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கைய மாத்தும். கை மேல பலன் கிடைக்கும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.